இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் நவம்பர் 15. பணத்தை கையாளுவதில் சமநிலை பிரமாணம். சீசர்கள் தங்கள் திருமணத்தையும் வேலையையும் சொத்துக்களையும் பணத்தையும் விட்டுவிட்டு வனத்தில் வாழும் துறவிகளைப் போல இருக்கும்படி தன் சீசர்களை அவர் ஒருபோதும் அழைக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் யோவான் ஸ்நானகனின் சீசர்களாய் அல்ல, இயேசுவுக்கே அவர்கள் சீசர்கள். இயேசு தன் ஜீவியத்தின் பெரும் பகுதியை ஒரு தச்சனாய் இருந்து பணம் சம்பாதித்து தன் குடும்பத்தை போஷித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பூமிக்குரிய காரியங்களில் இயேசு எப்போதும் சமமான மனநிலையை கொண்டிருந்தார். ஒரு திருமண விருந்தில் ஏராளமான திராட்சரசத்தை அவரால் செய்திட முடிந்தது. அதுபோலவே 40 நாட்கள் உபவாசமும் அவரால் இருந்திட முடிந்தது. இது போலவே ஒரு உண்மையான சீசன் ஒரு சிறந்த விருந்தை கழித்திருக்கவும் அறிந்திருப்பான். அதே சமயம் தேவையான சமயங்களில் உபவாசிக்கவும் அறிந்திருப்பான். நம் யாவருக்குள்ளும் பண ஆசை கூடி கொண்டிருக்கிறது. நான் பணத்தை நேசிக்கவில்லை என எண்ணுகிறவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகிறவனாய் இருப்பான், அல்லது ஒரு பொய்யனாய் இருப்பான். ஏனெனில் எல்லா மானிடனும் பணத்தை நேசிக்கிறான். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்றே வேதாகமும் ஆணித்தரமாக கூறுகிறது. 1 தீமோத்தேயு 6:10. இத்தீமையிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரால் மாத்திரமே முடியும். வேதாகமத்தில் காணும் அநேக மாதிரிகள் முதலாவதாக நன்றாக ஓடி பின்பு பணத்திற்கு பின்பாக ஓடி தேவனுடைய உயர்ந்த பங்கை இழந்து போனார்கள். பணம் சம்பாதிப்பதற்காகவே சோதோமிற்கு சென்ற லோத்து அது நிமித்தம் தன் முழு குடும்பத்திற்கும் அழிவை கொண்டு வந்தான். பணத்திற்காக தீர்க்க தரிசனம் சொன்ன பிழையாம் தன்னையே அழித்து கொண்டான். நாகமானின் பணத்தை தேடி ஓடிய கேயாசி தான் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாகும் சந்தர்ப்பத்தை இழந்து போனார். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து உத்தம அப்போஸ்தலன் பவுலை விட்டு தேமா விலகி சென்றான். 2 தீமோத்தேயு 4:10. இதுபோன்ற ஏராளமான சம்பவங்கள் இன்றைய கிறிஸ்தவ சரித்திரத்தில் குவிந்து கிடக்கின்றன. நாமோ தெய்வ பயத்துடன் வாழ கடவோம். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக தகப்பனே, இவ்வுலகத்தில் எல்லோரையும் போலவே வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்திட எங்களுக்கு போதிய ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.